எல்லாருக்கும் வணக்கம். சோட்டு நம்ம எல்லாம் விட்டு போய் ஒரு 4 நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி அவனுக்கு வந்து 5th டே. இன்றைக்கி காலையில் போயிட்டு அவனுக்கு இந்த பால் சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தோம். ஸோ நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஃபோன் பண்ணி மெசேஜில் வாய்ஸ் நோட்லாம் ரொம்ப அழுது எங்களை விட வருத்தப்பட்டு பயங்கரமாக அவங்க பேசுனாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஐயோ இந்த வீடியோ போட்டிருக்க வேணாமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அந்த வீடியோ வந்து போடுற காரணம் எல்லாருக்கும் சோட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணுன்றதுக்காக தான் அதை போட்டோம். நிறைய பேர் வந்து பார்க்கவே இல்லை, எங்களுக்கு தெரியல, இனி தான் தெரிஞ்சது அப்படிலாம் சொன்னாங்க. வீட்டுக்கு பல பேர் வந்துட்டு போகிறாங்க, வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. நிறைய பேருக்கு லொக்கேஷன் தெரியல, அட்ரஸ் தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து சோட்டு இருக்கும்போது பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் அது நடக்கலை. ஸோ சோட்டுவோட 16th டே 16ஆவது நாள் வந்து நம்ம ஒரு கும்பிடுவோம் இல்லையா, அது கும்பிடும்போது வந்து ஏன் நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணி கும்பிடக்கூடாது, ஒரு நினைவு அஞ்சலி மாதிரி இருக்கலாமே, சோட்டு கூட நினைவு அஞ்சலி மாதிரி நம்ம அதை கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அந்த 60th டே எப்போ வருதுன்னா February 15th வருது, சண்டேல தான் வருது. ஸோ யாருக்குமே லீவ் போடணும், ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸ் இதெல்லாம் லீவ் போட்டு வரணுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாலிடேயில் இதை கொடுத்துட்டு போயிருக்கான். அதனால் ஒரு Feb 15th அன்னைக்கு இன்னும் நாங்கள் நிறைய டிசைட் பண்ணல, அதாவது லொக்கேஷன் டிசைட் பண்ணல, ஏன்னா எத்தனை பேர் வரீங்கன்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி டைமிங் டிசைட் பண்ணியிருக்கோம். டைமிங் வந்து ஒரு ஈவினிங் 3:30 to 6 o'clock நம்ம வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. பெட்ஸ் உங்கள் பெட்ஸை நீங்கள் கூப்பிட்டு வரலாம், பெட்ஸ் அலவுட். பெட் இருக்கவங்க பெட்டை தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா எங்களுக்கும் நிறைய பெட்ஸை வந்து பார்க்கணுன்னு தோணுது. தப்பாக நினச்சிக்காதீங்க, எத்தனை பேர் வரீங்கன்னு தெரியாததுனால ரொம்ப லிமிட்டட்னால் நம்ம வீட்டிலே பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ஹாலோ இல்லை எனி வென்யூ அதை வந்து நம்ம தேடணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் பயோவில் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபார்ம் இருக்கும். நீங்கள் பெட்டோடு வரீங்களா இல்லையான்னு அதில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் படி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் கொடுத்துடுங்க. ஒரு 3 days நான் இதை ஓப்பனில் வைக்கிறேன். ஸோ இந்த 3 daysல வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட டைம் இல்லை, அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனேயே நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நான் செஞ்சிடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னன்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறோன்னே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான காரணம் எத்தனை பேர் வரீங்கன்ற கவுண்ட். அந்த கவுண்ட்டை வச்சு தான் நான் வென்யூ பிளான் பண்ண முடியும், அந்த கவுண்ட்டை வச்சு தான் நான் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ண முடியும். அந்த கவுண்ட்காக தான் வென்யூ எங்கே அப்படின்றத மட்டும் நாங்கள் இன்னொரு அப்டேட்டில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாரையுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வாங்க. தேங்க்ஸ்.